ஐவருக்கு வணக்கம். இப்போ நம்ம என்ன செய்வோம் பார்த்திங்கன்னா, நேற்று வீட்டில் களி செஞ்சுருந்தோம். 2 உருண்டை மீந்துருச்சு. அது தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சுருக்கோம். அப்படி க்ளீனாக நொறுங்க தயிர் போட்டு கரைச்சி சூப்பராக குடிச்சிடலாம். சில இந்த களி வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா தூக்கி வெளியே போட்டுருவாங்க. வெளியே போடாதீங்க. இதுமாரி இது மண்பானை இருந்து நான் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் தயிர் போட்டு உப்பு போட்டு கரைச்சா அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? நம்ம கூலாக காய்ச்சி குடித்தாலும் சரி, இல்லை களியில் செஞ்சு குடித்தாலும் சரி, அந்த பெனிஃபிட்ஸ் கூழ் எல்லாம் ஒன்று தான். அது வந்து கால்சியம் சத்து நிறைய இருக்குது. உடம்புக்கு தேவையான சத்து நிறைய இருக்குது இந்த கேழ்வரகு மாவில், ராகி மாவில். தயிர், இந்த தயிரில் நமக்கு தேவையான சத்துக்கள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? இது நம்ம சைடிஸ் வந்து என்ன பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் நம்ம தேவைப்பட்டதை சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பாருங்கள், பிரண்டை ஊறுகாய் இருக்குது, எலுமிச்சம்பழம் ஊறுகாய் இருக்குது, பூண்டு இருக்குது, அடுத்தது சின்ன சாம்பார் வெங்காயம் ஊறுகாய் இருக்குது. ஓகேங்களா? இதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச ஊறுகாலாம் இருந்ததுன்னா நம்ம ஒரு சொம்பு கூ குடிக்கும் கூட 3 சொம்பு கூ குடிப்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். நம்ம தேவைப்பட்ட ஊறுகாயை சாப்பிட்டுக்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், பிரண்டை ஊறுகாய், பூண்டு, அடுத்து வந்து எலுமிச்சம்பழம் ஊறுகாய், சின்ன வெங்காயம் ஊறுகாய். இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் தான் இருக்கும். நம்மளே செய்கிறது ஊறுகாய் வந்து டேஸ்ட்டு, உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக செஞ்சுருக்கோம். சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது நம்ம தேவையான உப்பு போட்டு இந்த களியை வந்து க்ளீனாக கரைச்சிடலாம். இப்போ ஓகேங்களா? உப்பு போட்டு நம்ம க்ளீனாக கரைச்சிடலாம். இப்போ கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து தயிர் ஊற்றிக்கலாம். ராகி கூழ் பாருங்கள், சூப்பராக வந்து நல்லா கரைச்சிட்டோம். உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ரொம்ப க்ளீனாக கரைச்சிருக்கோம். நான் தயிர் போடல பாருங்கள். 6 லிட்டர் தயிர், அப்படியே அதில் தயிர் போட்டுடலாம். அதில் போட்டு நல்லா ஒரு கலக்கிங்க. சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் இதை விட ஒரு டிஃபனே தேவையில்ல. சூப்பரான டேஸ்ட்டுங்க. ஓகேங்களா? டேஸ்ட்டு வேறு லெவல் டேஸ்ட்டு. இது கரைக்கும் போதே ஃபஸ்ட்டு தயிர் போட்டு கரைக்காதீங்க. ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தயிரை போட்டு கலக்குங்க. ஓகேங்களா? இப்போ எடுத்து அப்படியே சொம்பில் ஊற்றிட்டு அப்படியே எந்த ஊறுகாய் பிடிச்ச ஊறுகாய், அந்த பிடிச்ச ஊறுகாய் எடுத்து க்ளீனாக சாப்பிட்டு குடிச்சிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட் இருக்குங்க. டேஸ்ட் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு வேறு. இந்த கேழ்வரகு மாவில் வந்து அதிகமான சத்துக்கள், உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் இருக்குது. வெயிட் லேஸ் பண்ணுறவங்களுக்கு பல நன்மைகள் இருக்குங்க. உடம்புல கொழுப்பு சத்தெல்லாம் க்ளீனாக வெளியே கொண்டு வந்துடும். இன்னும் பல நன்மைகள் நிறைய நிறைஞ்சிருக்கு. கால்சியம் சத்து நிறைய இருக்குது. ஓகேங்களா? பாருங்க, தயிர் ஊற்றிட்டு இந்த க்ளீனாக அந்த கேழ்வரகு மாவு களி வந்து கரைச்சி கூழாக்கிட்டோம். ஓகேங்களா? எப்படி இருக்குது? சூப்பராக தயிரோடு இருக்குது. அப்படியே குடிச்சிடலாம் இப்போ நம்ம. ஓகேங்களா? கூழ் வந்து பாருங்கள், சூப்பராக கரைச்சிட்டோம். உப்பு கட்டாக போட்டு தயிர் ஊற்றிட்டோம். சூப்பராக கரைச்சிட்டுங்க. இப்போ அப்படியே வந்து எந்த ஊறுகாய் வேணுமோ, எந்த வெங்காயம் வேணுமோ எடுத்து சூப்பராக அருமையாக சாப்பிடலாம். இப்போ செம்ம டேஸ்ட்டில் நம்ம ஹெல்த்தியான ஒரு உணவு. காலைல கூழ் குடிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்களும் கூழ் குடிச்சு 3 மாதத்துக்கு மேலே ஆகி போச்சு. நேற்று தான் களி செஞ்சுருந்தோம். அந்த கல் 2 உருண்டை இருந்தது. அது தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு நொறுங்க கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தயிரை போட்டு ஊறுகாயோட இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் குடிக்க போகிறோம். ஓகேங்களா? அப்படியே குடிச்சிடலாம். கூழ் சூப்பராக கரைச்சிட்டுங்க. எப்படி டேஸ்ட் பார்த்துடலாம். புளிப்பு சூப்பராக இருக்குது. நம்ம தயிர் ஊற்றி கரைச்சிக்கலாம். உப்பும் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து சின்ன வெங்காயம், இது எலுமிச்சம்பழம் ஊறுகாய், சின்ன வெங்காயம் ஊறுகாய், பிரண்டை ஆயில் ஊறுகாய், அடுத்தது உரிச்ச பூண்டு, இதுபோல் நீங்கள் டெய்லியும் காலைல கூழ், சாயங்காலம் ஒரு களி, நைட்டு ஒரு கேழ்வரகு மாவு சப்பாத்தி, அப்படி இந்த கேழ்வரகு மாவு எந்த அளவு நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமான ஃபுட்டு. உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எப்போவுமே வராது. எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்குங்க. ஓகேங்களா? இந்த கூழ் வந்து
அந்த காலத்தில் இந்த காலத்து வரைக்கும் ஃபேமஸ் தாங்க. எப்படி எவ்வளோ ஒரு நன்மை இருக்குது தெரியுங்களா? இந்த கேழ்வரகு மாவில் வந்து ராகி மாவில் எண்ணெய் கூலியோட கல்வி எண்ணெய் பிடிமி சர்ச் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். நன்மைலாம் நமக்கு தெரியும். ரொம்ப பெனிஃபிட் நிறைய இருக்குது. இந்த ராகி மாவில் என்னென்ன ரெசிபி செய்யணும் செஞ்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியத்துக்கு எப்பயும் குறை இருக்காது. கண்டிப்பாக எல்லோரும் நல்லாவே இருப்பீங்க. ஓகேங்களா? நீங்களும் வீட்டில் களி செய்திருந்தால் இதே போல் தயிர் போட்டு கரைச்சிட்டு ஒரு 4 இவ்வளோ வகையான உருளையோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்பயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்படிங்கிறேன். என் வீடியோலாம் கொஞ்சம் கம்மியாக பார்த்துட்ருங்க. ஒரு வீடியோவாவது ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். எங்கே ஆகவே இல்லை. அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு 3 வருஷமாக யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிறேன். இதில் வந்து என்னன்னா, அந்த யூடியூப் போடவே கூடாது, இருக்கு வேலையை பார்க்குறதுக்கே டைம் சரியாக டைம் பார்த்து இது எதுக்கு வேணால் திட்டிகிட்டு தான் இருக்காங்க. எனக்கு ஏதோ ஒரு ஆர்வத்தில் இந்த யூடியூப் வந்து வீடியோ போட்டிருக்கேன். இதில் என்னை வந்து இதில் போய் கேளமாக பேசுகிறேன். உனக்குலாம் போய் மில்லியன்கெல்லாம் பார்த்து வியூஸ் பார்த்துட்டு போகிறாங்களா? உனக்குலாம் போய் 1000 500 தாண்டுறதே பெரிய விஷயம் அப்படின்னு கொஞ்சம் பேர் கூட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்காகவாது ஒரு வீடியோவோ நல்லா ஓட்டிட்டு அப்புறம் இவ்வளோ ஓடி இருக்கு பாருன்னு அவங்களுக்கு காமிக்கலான்னு பார்க்கணும், முடிய மாட்டேங்குது. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு உனக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோவை. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இதே போல் வந்து ராகி மாவு பல ரெசிபி செஞ்சு சாப்பிடும்போது எப்பயும் ஆரோக்கியத்துக்கு குறையலாம். எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்.